ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வரம் தருவாய் இறைவா நிகழ்ச்சியிலே ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அனுபவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே முக்கியமான ஒரு பாடம். ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், அனுபவம் என்பது தலையிலே வழுக்கை விழுந்த பிறகு கிடைக்கிற சீப்பு என்று சொன்னான். தலையிலே வழுக்கை விழுந்த பிறகு அந்த சீப்பினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் முன்னோர்களுடைய அனுபவங்கள் இருக்கிறதே, அதை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் அந்த அனுபவங்கள் மூலமாக நாம் வாழ்க்கையிலே பலவிதமான விஷயங்களை தொடர்ச்சியாக நல்ல பாதையிலே பயணிக்க சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறை அனுபவம் இருக்கிறதே, அது வித்தியாசமான ஒன்று. இந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பக்தரிடத்தில் இருந்தும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த ஐயப்ப பக்தரையாவது பார்த்தால், அவரிடத்திலே பேசினால், அவரிடத்திலே கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்வார்கள். இந்த அனுபவங்களின் மூலமாகத்தான் மற்றவர்களிடத்திலே பேசுகிறார்கள். உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே பேசுகிற பொழுது, நான் சபரிமலைக்கு சென்று விழுந்தேன், மாலை போட்டிருந்தேன், 45 நாட்கள் விரதம் இருந்தேன், ஆகையினாலே எனக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொல்வார்கள். இதற்கு அந்த காலத்திலே ஆற்றுப்படை என்று சொல்வது உண்டு. ஆற்றுப்படை என்று சொன்னால் வழிப்படுத்துதல். ஆறு என்று சொன்னாலே வழி என்று பொருள். அப்படி வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். ஒரு புலவன் இன்னொரு புலவனிடத்திலே நெறிப்படுத்துவான். நான் இந்த மன்னனை போய் பாடினேன், அவன் எனக்கு பரிசுகள் தந்தான், ஆகையினாலே அந்த பரிசின் மூலமாக நான் வாழ்க்கையில் இதையெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதனாலே அந்த புலவனும் அந்த மன்னனை நோக்கி செல்வான். அப்படித்தான் இந்த ஆற்றுப்படுத்துதல் அனுபவங்களை சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். நான் இதெல்லாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றேன், இந்த ஆலயத்திற்கு சென்றேன், இந்த கடவுளை வழிபாடு செய்தேன், இந்த கடவுளை கும்பிட்டதுனாலே எனக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லுகிறார்களே. அதுபோலத்தான் நேபாளத்தினுடைய தேசன் மேரு நந்தனன் என்று இருந்தான். அந்த மேரு நந்தனன் இயல்பாகவே ஐயனிடத்திலே மிகப்பெரிய பக்தி உடையவனாக இருந்தான். ஐயப்பனை, ஐயனாரை வழிபாடு செய்வதிலே அவனுக்கு இணை யாருமே கிடையாது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய பக்தி, மிக அற்புதமான பக்தி. அப்படி பக்தியோடு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு பெருநோய் பிடித்து விட்டது. உலகத்திலே பேசிக்கொள்ளுவார்கள், நான் கடவுளை போய் வழிபாடு செய்கிறேன், என்னைத்தான் கடவுள் கஷ்டப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் கடவுளை வழிபாடு செய்வதற்கும் கஷ்டப்படுவதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கஷ்டப்படுதல் என்பது நம்முடைய வினை தொடர்பானது. நாம் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவிகளிலே நாம் செய்த நல்வினை தீவினைகளை பொறுத்து நாம் கஷ்டப்படுகிறோம், நன்றாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். ஒருவரிடத்திலே ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கும், ஆனாலும் கூட அவர் கஷ்டத்தோடு இருப்பார். நல்ல உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருப்பார். ஒரு மிகுந்த ஏழையாக இருப்பான், அவர் வீட்டிலே போய் வேலை பார்ப்பான், அவனுக்கு நல்ல உணவு கிடைத்துவிடும். ஆகையினாலே இதெல்லாம் பிறவியினுடைய பயனாக இருக்கிறது. மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்று சொல்லுவார் ஔவையார். அப்படி மேருநந்தனனுக்கு பெருநோய் பிடித்தது. அந்த பெருநோயை பிடித்த சூழ்நிலையிலேயே அந்த ஆட்சியை மிக சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறான். மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி பண்ணுகிறான். அதே சூழ்நிலையிலே அந்த தேசத்தை சுற்றியிலே ஹிரண்யபுரம் என்கின்ற பகுதியை ஒரு அரக்கத்தனமான எண்ணம் கொண்ட ஒருவன் ஆட்சி பண்ணுகிறான். அவனுக்கு பேர் துஷகன் என்று பெயர். அவனுடைய சிந்தனை, அவனுடைய நோக்கம் பிற நாடுகளை துன்புறுத்துவது, பிற நாடுகளின் மீது போரிடுவது, பிறன் மேலே போரிட்டு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு வருவது. அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிறரை துன்புறுத்துவதிலே சில பேருக்கு சந்தோஷம் இருக்கும். ஆங்கிலத்தில் அதை சாடிஸ்ட் என்று சொல்லுவார்களே, அதுபோல அப்படி பிறரை துன்புறுத்தி அந்த தேசத்தை கைப்பற்றுவதோடு மட்டுமில்லை, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களை எல்லாம் தீக்கு இரையாக்குவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனம் கொண்ட துஷ்யகன் இருக்கிறானே, நேபாள தேசத்தின் மீதும் படையெடுக்கிறான். நேபாள தேசத்தின் மீது படையெடுக்க போகிறான் அந்த செய்தி தெரிந்தவுடனேயே மேருநந்தனன் ஒன்றும் புரியாமல் தவிக்கிறான். தான் இப்படி பெருநோய் பிடித்த சூழ்நிலையில் இருக்கிறோம், தன்னுடைய படையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி தளபதிகளை கூப்பிட்டு கேட்கிறான். தளபதி சொல்லுகிறார்கள், கவலைப்படாதீர்கள், எத்தகைய கடுமையான ஒரு எதிரி வந்தால் கூட அவர்களை சந்திக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் நம்முடைய படையில் இருக்கிறது என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் உற்சாகப்படுத்துவதுதான். அப்படி அந்த மன்னனை உற்சாகப்படுத்தி, நாங்கள் போருக்கு செல்லுகிறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று மகாரதர்கள், அதிரதர்கள் என்று சொல்வார்கள். அப்படி முக்கியமான தளபதிகள் எல்லாம் போரின் முனையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த துஷ்யகன் மிக கடுமையான போரிடுகிறான். ஒரு சூழ்நிலையிலேயே மேருநந்தனுடைய படைக்களத்திலே, படைகளிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பின்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது மேருநந்தனுக்கு செய்தி வருகிறது. அவன் இறைவனிடத்திலே, ஐயப்பனிடத்திலே போய் முறையிடுகிறான். இறைவா, என் பரம்பொருளே, என் வாழ்க்கை முழுக்க நான் உன்னிடத்திலே நான் பக்தி செலுத்தி கொண்டே இருக்கிறேன். நான் பக்தி செலுத்துகிறேன் என்று சொல்வது கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் ஒரு வெட்கமான செயல். அதை வெளியிலே சொல்வது கூட வெட்கமாக நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் பக்தி என்பது உனக்கும் எனக்குமாக ஒரு ஆன்மாவிற்கான தொடர்பு.
நான் அதை வைத்து உன்னிடத்தில் நான் இப்பொழுது ஒரு விஷயத்தையும் கேட்கவில்லை. தயவு செய்து இந்த தேசத்தினுடைய மக்களை காப்பதற்காக நீ ஏதாவது ஒரு வழி செய்து இந்த அரக்கனிடத்தில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் மல்க பிரார்த்திக்கிறான். இறைவன் அசரீரியாக வாக்கு சொல்லுகிறான், கவலைப்படாதே மேருநந்தனா, நிச்சயமாக இந்த தேசம் காப்பாற்றப்படும். எப்படி காப்பாற்றுகிறேன் என்று இறைவன் சொல்லவில்லை. ஆனாலும் கூட அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். தெய்வம் மனித வடிவத்திலே வருகிறது என்று சொல்வார்கள். தெய்வம் மனுஷ ரூபானாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாராவது ஒரு உதவி செய்தால் அவரிடத்திலே சொல்லுகிறோம், நீங்கள் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறோமே. அப்படித்தான் கடவுள் போலே வந்திருக்கிறார் என்று சொல்லுவது போலே இப்பொழுது கடவுள் மனிதனாக வந்தார், மேருநந்தனாகவே மாறினார் ஐயன். மிக கடுமையான யுத்தம். துஷ்யகனை எதிர்த்து போரிட்டு தன் கையிலே இருக்கக்கூடிய சாட்டையினாலே ஓங்கி அடிக்கிறார். அவனுடைய அரக்கத்தனத்தை, அவனுடைய வாழ்வை அத்தனையுமாக அந்த சாட்டை முடித்து விடுகிறது. தோற்று போய் ஓடு விடுகிறார்கள். இந்த அருமையான செய்தியை கொண்டு வந்து மேருநந்தன் இடத்துல சொல்லுகிறார்கள். அவன் ஆச்சரியப்படுகிறான், யார் வந்தார்? நான் இங்கே போர் புரிய வந்தேன். மகாராஜா, நீங்களே வந்தீர்கள், நீங்களே கடுமையாக யுத்தமிட்டீர்களே, நீங்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஐயப்பனே நேரடியாக வந்து போரிட்டிருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட அனுபவம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. இறைவன் நமக்காக எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவனிடத்திலே மனப்பூர்வமான மனமுருகக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நாம் எப்பொழுதும் அவன் பாதங்களிலே வைப்போம். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கொள்வோம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம சங்கரன் பற்றின நிகழ்வை பார்த்துட்ருக்கோம். சங்கரன் அப்படிங்கிறவன் கும்பகோணத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். வேதத்தின் மேலே ஆர்வம் உண்டு. அந்த கும்பகோணம் சங்கரம் மடத்தில் வேதம் படிச்சுட்டு வந்த ஒரு மாணவன். அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு வேதம் ஒப்புவிக்கிறதுல ஒரு போட்டியை நடத்தி யார் அதில் தேர்வாரோளோ அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு அந்த காஞ்சி ஸ்ரீமடத்தின் சார்பாக ஒரு ஏற்பாடு நடந்தது. அதில் மாணவர்களை தேர்வு பண்ணி ஒரு செட்டு மாணவர்கள், இன்னொரு செட்டு மாணவர்கள்னு தனியாக வச்சுருந்தா, அந்த அதிகம் படிக்காத மாணவர்கள் அப்படிங்கிற செட்டில் இருந்த சங்கரன் தான் மிகச் சிறப்பாக ஒப்பிச்சு மகா சுவாமிகளோட கவனத்தை கவர்ந்தான் அப்படின்னு பார்த்தோம். மகா சுவாமிகள் இந்த சங்கரனுக்கு இதான ஒரு கௌரவம் பண்ணணும்னு அந்த சங்கரனை கூப்பிட்டு தனக்கு முன்னால் நிற்க சொன்னார். அந்த சங்கரன் கண்ணில் ஜலம் வழிய மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து நின்னா, ஆகா, அந்த பரபிரம்மத்துக்கு முன்னால் நாம் சில ஸ்லோகங்களை சொல்லியிருக்கோம். அந்த பரபிரம்மம் நம்ம சொல்கிற ஸ்லோகத்தை செவிமடுத்து கேட்டிருக்கு. செவிமடுத்து கேட்டதோடு மட்டுமில்லாமல் நம்மள்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்கு. நீ சகஸ்ரம், நீ கிரந்தம் படிச்சிருக்கியா, என்ன விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இதை விட ஆனந்தம் நமக்கு என்ன வேணும்? எல்லாரும் பார்க்கணும்னு துடிக்கிற அந்த கலியுக தெய்வம் நமக்கு முன்னால் உட்காந்து நம்மக்கிட்ட சில கேள்விகளை கேட்டு நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினான். நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நிற்கும்போது மகா சுவாமிகள் தன்னோட கையிலேருந்து ஒரு தங்க டாலரை அவனுக்கு பரிசாக கொடுத்தார். அந்த தங்க டாலரை கையில் வாங்கின உடனே அதை தன்னோட கண்ணில் ஒத்திண்டான். தன்னோட கண்ணில் ஒத்திண்டு, அதாவது காஞ்சி ஸ்ரீமடத்தோட ஒரு பிரசாதமாக, ஒரு மகானோட ஒரு அருட்பிரசாதமாக தன்னோட கையில் கிடச்சி அந்த டாலரை கண்ணில் ஒத்திண்டான். அந்த டாலரோட மேல் பகுதியில் ஒரு ஹூக்கு மாதிரி ஒரு வளையம் இருந்தது. அதாவது எதிலையான கோத்துண்டு அந்த டாலரை கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாலரோட அமைப்பு இருந்தது. அந்த வளையத்தை பார்த்த உடனே சங்கரனுக்கு ஒரு ஆனந்தம். ஆகா, இதை கோத்தும் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. மகா சுவாமிகள் அப்போ கேட்குறார். சங்கரனோட முகத்தில் தெரிஞ்ச அந்த பூரிப்பை பார்த்து, அந்த சந்தோஷத்தை பார்த்து மகா சுவாமிகள் கேட்குறார், இந்த தங்க டாலரை நீ எப்படி மாட்டிப்ப அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். மகா சுவாமிகள் கேட்கும்போது சங்கரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஹூக்கில் நான் என்ன பண்ணுவோம் பெரியவா, ஒரு ஊக்கு மாட்டிப்பேன். நம்ம சட்டைக்கெல்லாம் ஊக்கு போட்டுக்கிறோம் இல்லையா, பெத்தான் இல்லைன்னா ஊக்கு போட்டுப்போம். அதுபோல் ஒரு ஊக்கை மாட்டிண்டு அந்த ஊக்கை என்னோடய பூணலில் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லியிருக்கான் சங்கரன்.
பெரியவா சொன்னால் இதை ஊக்கிலெல்லாம் மாட்டக்கூடாது, வேற ஒரு வஸ்துவோட இது தொடர்பு இதுக்கு இருக்கக்கூடாது, இதை நீ நேரடியாக பூனல்லையே மாட்டிக்கலாம். இதை பூனலில் எப்படி மாற்றுறதுங்கிறது ஒரு கலை. இது இங்கே இருக்கிற கணபாடிகள்கிட்ட கேளு, அவள்லாம் உனக்கு சொல்லுவா. எப்பவும் உன்னோட பூனல்லையே இந்த டாலர் இருக்கட்டும் அப்படின்னு மகாசுவாமிகள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணினார். சங்கரனுக்கு ஆனந்தமான ஆனந்தம். மகாசுவாமிகள் எங்கே மாட்டிக்கணும்னு சொல்லிட்டார். அந்த டாலரை கண்ணில் ஒத்திண்டு மகாசுவாமிகளுக்கு திரும்ப ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து ஓரமாக நின்னான். அங்கே இருக்கக்கூடிய சங்கரனுக்கு அடுத்து தேர்வான சில மாணவர்களையும் மகாசுவாமிகள் கூப்பிட்டு தன் கையால் வெள்ளி டாலரை அவளுக்கு கொடுத்தா. இது எல்லாம் பண்ணது மட்டும் கிடையாது, இதையெல்லாம் விட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அந்த ஆசிரியரையும் கூப்பிட்டார். அவருக்கும் மகாசுவாமிகள் அழகாக ஒரு கௌரவத்தை பண்ணி ஒரு சம்பாவனையை பண்ணினார். அதுதான் மகாசுவாமிகள். இந்த மாணவர்களை 2 பிரிவாக பிரித்து வச்சிருக்கார். என்ன காரணத்தினாலேயோ அதிகம் படிக்காத மாணவர்கள் பிரித்து வச்சிருக்கார். ஆனால் அந்த மாணவர்கள்லேருந்து தான் ஒருத்தன் இன்னைக்கு முதலாவதாக தேர்வு செஞ்சுருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் சாதாரணமாக இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? யார் அந்த பயிற்சியாளர், யார் அந்த குருமார், யார் அந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்டு நம்ம அவளை தண்டிக்கலான்னு நாம் திங்க் பண்ணுவோம். பொதுவாக யாராக இருந்தாலும் அப்படித்தான் தோணும். என்ன நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, நல்லா படிக்கிற பசங்களை பின்னாடி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சாதாரணமாக திட்டுறது இல்லையா? ஆனால் அந்த பரபிரம்மம், அந்த நடமாடும் தெய்வம் எப்படின்னா, இவரையும் அங்கீகாரம் பண்ணி இத்தனை பசங்களுக்கு நீங்கள் நன்னா பயிற்சி கொடுத்து நன்னா கொண்டு வந்திருக்கள் அப்படின்னு பாராட்டி அவருக்கு ஒரு கௌரவத்தையும் மகாசுவாமிகள் கொடுத்துருக்க. அதுதான் மகாசுவாமிகள். மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் எந்த ஒரு தப்பும் நிகழாது, எந்த ஒரு தவறான தீர்ப்பும் வந்துடாது எப்போவுமே. இந்த சங்கரன் வாங்கின அந்த தங்க காசை அப்புறம் தன்னோட பூனலில் மாட்டின்னு இருக்கார். ஒரு 20 வருஷம் கழித்து எதேச்சியாக சங்கரன் தன்னோட மனைவி குழந்தையோட காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு போகிறார். இந்த சங்கரன் இன்றைக்கு சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு ஆடிட்டராக இருக்கார். இந்த சங்கரன் ஒரு 20 வருஷம் கழித்து போகிறார். சங்கர மடத்துக்கு போகும்போது மகாசுவாமிகளை தரிசனம் பண்ணுறார். மகாசுவாமிகளை கண்கலங்க குடும்பத்தோடு நமஸ்காரம் பண்ணி எழுந்த பிறகு அவர் சொல்கிறார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் கையால் நான் தங்கத்தில் டாலர் வாங்கின பெரியவா, நான் வேதத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்புவிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மகாசுவாமிகள் ஆனந்தமாக புன்னகைத்து அப்படியா அப்படின்னு சங்கரன்கிட்ட கேட்டிருக்கார். கேட்டு அந்த விஷயத்தை பற்றி மகாசுவாமிகளும் சொல்லியிருக்கார். சங்கரனும் பல அனுபவங்களை சொல்லியிருக்கார் அப்போ நடந்த சம்பாஷணையை. இது எல்லாத்தையும் மகாசுவாமிகள் கேட்டுட்டு கடைசியாக சங்கரன்கிட்ட கேட்டாராம், அந்த தங்க டாலரை இன்னும் நீ புனலை தான் மாட்டின்னு இருக்கியா அப்படின்னு மகாசுவாமிகள் கேட்டாராம். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த சங்கரன் இந்த விஷயத்தை சொல்லலை, நீங்கள் தங்கத்தில் டாலர் கொடுத்தேள் அப்படின்றத சொன்னாரே தவிர இதை பூனலில் மாட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், எப்படி மாட்டிக்கணும்னு நீங்கள் எனக்கு வழி சொன்னேள் அப்படிங்கிற விவரத்தை மகாசுவாமிகள்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த பரபிரம்மம் அழகாக கண்டுபிடிச்சு அழகாக அந்த பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி இன்னும் நீ அதை பூனலில் பத்திரமா மாட்டின்னு இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே சங்கரன் ஆனந்தத்தோட கண்கலங்க சொல்கிறார், நீங்கள் தான் பெரியவா எப்போவுமே அது பூனலில் இருக்கட்டும்னு நீங்கள் சொன்னேள், உங்களோட அனுகிரக பிரசாதமாக இது எப்போவுமே என்னோட பூனலில் இருந்துருக்கு பெரியவா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன், இது தான் என்னை வழி நடத்திட்டு போயின்னு இருக்கு என்னோட தொழிலில் அப்படின்னு மகாசுவாமிகள்கிட்ட ரொம்ப நெக்குருக சொல்லி மகாசுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம் ஆடிட்டர் சங்கரன். இதே ஆடிட்டர் சங்கரன் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த சங்கரன் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அந்த தங்க டாலர் கிடச்சி அதை பூனலோடு போட்டு வச்சிருந்து ஒரு 20 வருஷம் கழித்து மகாசுவாமிகளை பார்க்க போகும்போது மகாசுவாமிகள்கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார்னு பார்த்தோம். இந்த சங்கரன் இப்போ ஆடிட்டராக இருக்கார் சென்னையில். இதே ஆடிட்டர் சங்கரன் 1970களோட கடைசி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னால் ஒரு நாள் காஞ்சி மகாசுவாமிகளை தரிசனம் பண்ணணும்னு போயிருக்கார். அதன் பிறகு மகாசுவாமிகளை தரிசனம் பண்ண அடிக்கடி சங்கர மடத்துக்கு போகிறார். ஒரு நாள் மகாசுவாமிகளை தரிசனம் பண்ண போயிருக்கார். நல்ல கூட்டமான கூட்டம்.
தன்னோட மனைவி கமலா அப்படிங்கிற மனைவியோடையும் தன்னோட மகன் சுவாமிநாதன் அப்படிங்கிற மகனோடையும் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண போயிருக்க. மகா சுவாமிகள் தரிசனம் பண்ணி முடிஞ்சு மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவனை கிளம்பணும், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு பிரசாதத்துக்காக கையை நீட்டார் சங்கரன். அப்போ மகாபெரியவா சொல்கிறா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு ஒரு ஜாடையை காட்டுறார். சித்த இரு அப்படிங்கிற மாதிரி ஜாடையை காட்டுறார். உடனே சங்கரன் என்ன பண்ணுறார், ஒரு ஓரமாக ஒதுங்கி அங்கேயே நிற்கிறார். சாதாரணமாக காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்க மடத்துக்கு போகிற பக்தர்கள் அத்தனை பேரும் மகா சுவாமிகளோட உத்தரவு வாங்கிட்டு தான் அங்கேருந்து போவார். அதாவது மகா சுவாமிகளோட அந்த அன்புக்கு பாத்தியதப்பட்ட பல அன்பர்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். அவரோட உத்தரவு முறையாக வாங்கிட்டு அங்கேருந்து போவா. பெரியவா உத்தரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே உட்காந்துருவா. ஏதோ இருக்குது, எதுக்கோ பெரியவா காத்திருக்க சொல்லியிருக்கான்னு அர்த்தம், இல்லை என்னவோ நம்மக்கிட்ட பேச விரும்புகிறான்னு அர்த்தம், அதுக்காக உட்காந்துருவா. அதே போல் இந்த ஆடிட்டர் சங்கரை கிளம்புற அப்படிங்கும்போது சித்த இருன்னு பெரியவா சொல்லிட்டார். சரி, ஏதோ விஷயம் போல இருக்குன்னு ஆடிட்டர் சங்கரன் ஒரு ஓரமாக நிற்கிறார். அன்னைக்கு கூட்டமான கூட்டம். இந்த சம்பவம் நடந்தது தேனம்பாக்கத்தில். தேனம்பாக்கத்தில் கூட்டமான கூட்டம். அந்த மண் தரையில் ஒரு ஓலக்குடிசைக்கு பக்கத்தில் மகா சுவாமிகள் உட்காந்துருக்கார். வர பக்தர்கள் அத்தனை பேரும் ஜெய் ஜெய்சங்கர கோஷத்தை அங்கங்கே எழுப்பின்னு இருக்கா. மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. இந்த கூட்டத்தில் ஒரு கடைசியில் ஒரு தம்பதியர்கள் நிற்கிற, ஒரு கணவனும் மனைவியும் நிற்கிற. அந்த பிராமண குலத்தைச் சேர்ந்த அந்த தம்பதியர்கள் முகத்தை பார்த்தாலே, அவளோட ஆடைகளை பார்த்தாலே ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தாலே பளிச்சுன்னு யாருக்கும் தெரியும். அதாவது உடையில் ஒரு அழுக்கு ஒரு இது இருந்தாலும், முகத்தில் ஒரு கவலை இருந்தாலும், அவள் ரெண்டு பேரோட அந்த கண்ணுலேயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு அருளை எதிர்பார்த்து இந்த சந்நிதிக்கு வந்திருக்கா அப்படிங்கிற துடிப்பு அவள் பார்வையில் தெரிஞ்சது. ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தா மகா சுவாமிகளை அங்கே இருந்தபடியே பார்த்துட்டு இருந்தா. இந்த கணவரோட கையில் ஒரு பை இருக்குது, ஒரு மஞ்சள் பை இருக்குது. அவ்வளோதான், இவளோட சொத்து அங்கே அதுதான். இவள் ரெண்டு பேரும் நின்றுருக்கா. ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் மகா சுவாமிகளை பார்த்து நாம் கொடுக்கலாம், மகா சுவாமிகளை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு நின்றுருக்கா. நின்னவாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்போ தான் வருது. ஆகா, இவ்வளவு கூட்டம் இருக்கே, இன்றைய தினம் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண இத்தனை பக்தர்கள் வந்திருக்காளே, இந்த நிலைமையில் நாம் எப்படி மகா சுவாமிகள் கிட்டக்க போய் நாம் என்ன ஒரு பிரார்த்தனையை மகா சுவாமிகள்கிட்ட சொல்லணும்னு இங்கே வந்தோமோ அதை எப்படி சொல்கிறது, சொல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த கணவனுக்கு வந்துடுத்து. அந்த கணவனுக்கு வந்த பிறகு மகா சுவாமிகளுக்கு கிட்டக்க அதுக்கு மேலே வரணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நடந்து மகா சுவாமிகள் கிட்டக்க வந்தாலும் தன்னோட மனசில் இருக்கிற குறைய இத்தனை பேர் இருக்கும்போது சொல்கிறதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணமும் வந்துடுத்து. அதனால் அந்த கணவனுக்கு மகா சுவாமிகள்கிட்ட இதை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம், ஏதோ ஒன்று தடுத்தது. சரி, இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்த சபையில் மகா சுவாமிகளை நம்ம கண்ணார தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த கலியுக தெய்வத்தை நம்ம அழகாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமே, இதை விட நமக்கு என்ன பெரிய ஆனந்தம் வேணும், இதை விட நமக்கு என்ன பெரிய அருள் வேணும் அப்படின்னு இந்த கணவன் நினச்சார். அதே போல் அந்த மனைவியும் நினச்சார். இந்த தரிசனத்திலேயே அவள் ரெண்டு பேரும் மகா சுவாமிகள்டேருந்து ஒரு 15 அடி 20 அடி தள்ளி நின்று ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் அந்த அற்புதம் நடந்தது. மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், ஒரு சுடக்கு போட்டு இந்த கணவன் மனைவி தம்பதியரை அடையாளம் காப்பிச்சு தன்கிட்ட கூப்பிட்டார். அந்த கணவனும் மனைவியும் குழம்பினா, யாரையோ கூப்பிடுற பிள்ளருக்கு மகா சுவாமிகள் நம்மளை எப்படி கூப்பிட போகிறார், நம்மளோட கோலமே ரொம்ப பரிதாபமாக இருக்குது, நம்மளோட ஆடையே சரியில்லை, அழுக்காக இருக்குது, நம்மளோட முகமும் ஒரு களையிழந்து காணப்படுறது, நம்மளை மகா சுவாமிகள் நிச்சயம் கூப்பிட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம். பின்பக்கம் திரும்பி பார்க்குற. அப்போ ஒரு சிஷ்யன்ட்ட மகா சுவாமிகள் சொல்லி இவாகிட்ட அனுப்புகிற. அந்த சிஷ்யன் சொல்கிறான், உங்களைத்தான் மகா சுவாமிகள் கூப்பிடுறா, நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஆனந்தம் தாங்க முடியல. ஆகா, எந்த தெய்வத்தை நம்ம நேரில் பார்க்க முடியலையே, பக்கத்தில் போய் தரிசிக்க முடியலையே, ரொம்ப கிட்டக்க போய் பார்க்க முடியலையேன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம் மனசுக்குள்ள.
இந்த நிமிஷத்திலேயே அந்த மகானுக்கு அந்த விஷயம் போய் நம்மளை அழகாக பக்கத்தில் கூப்பிடுறாரே, நம்மளை இத்தனை பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை ஒரு விரல் அசைவை காமிச்சு நம்மளை கூப்பிடுறாளேன்னு தாங்க முடியாத சந்தோஷம் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும். அந்த கணவனும் மனைவியும் கண்ணில் ஜலம் தாரதாரையாக வழிய வழிய மகா சுவாமிகளுக்கு முன்னால் அந்த கூட்டத்தை தள்ளிண்டு வந்து நிற்கிறா. மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோடு அந்த கணவனையும் மனைவியும் பார்க்குறார். அந்த கணவன் என்ன பண்ணுறார், தான்கிட்ட கையில் வச்சுட்டுருக்கிற அந்த மஞ்சள் பையை கெட்டியாக பிடிச்சுட்டுருக்கார். அந்த மஞ்சள் பையை கையில் வச்சுட்டு மகா சுவாமிகளை கண்ணார கண்டு அவரை கை தூக்கி தொடரார். 2 பேரும் தம்பதி சமேதராக நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணின பிறகு எழுந்து நிற்கிற மகா சுவாமிகள் கேட்குறார், என்ன விஷயமா இங்கே வந்த அப்படின்னு ஜாடையில் கேட்குறார் அந்த மகா சுவாமிகள். இது கேட்ட உடனே அந்த கணவனுக்கு இன்னும் ஆனந்தம். இந்த சந்நிதிக்கு யார் வந்தாலும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் போக முடியாது போல இருக்கே, அந்த கலியுக பிரம்மம் எப்படியான கண்டுபிடிச்சு நம்மளை கேட்டுடுறதே அப்படிங்கிற ஆனந்தத்தில் தான் என்ன விஷயத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறத அப்போ தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அப்போ தான் வந்தார். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.